ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் womensart. என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கி ஆர்ச்சிட் ஃப்ளவர் வந்து யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு மாலை வந்து கட்டலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஆர்ச்சிட் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இந்த மாலை வந்து கட்டுறதுக்கு நம்ம வந்து பூ கட்டுற த்ரெட்டும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் நீடிலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இனி நம்ம வந்து எப்படி மாலை வந்து கட்டுறது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆர்ச்சிட் ஃப்ளவர் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் வந்து பெட்டல்ஸ் பார்த்துக்கோங்க. பின்பக்கம் அதாவது மேல் பக்கம் இருக்கக்கூடிய அந்த பெரிய 2 பெட்டல்ஸும் அந்த சின்ன பெட்டல்ஸையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் சென்டரில் வந்து இந்த மாதிரி இருக்கும். அந்த பெட்டல்ஸையும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு அந்த 2 சைட்லையும் இருக்கக்கூடிய அந்த பெட்டல்ஸ் மட்டும் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த பூவோட தண்டை வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த ஃப்ளவரை வந்து எடுக்கணும். எடுத்துட்டு அந்த பூவோட பின்பக்கம் வந்து அந்த 2 பெட்டல்ஸையும் அந்த மாதிரி மடித்து வச்சுட்டு நம்ம வந்து பூவை வந்து கோர்த்துடலாம். இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து பூ வந்து கோர்க்க போகிறோம். பாருங்கள், ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். பார்க்கும்போது இந்த ஷேப் வந்து பார்க்குறது ஹார்ட் ஷேப்பில் அழகாக இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து பூவை வந்து கோர்த்து நம்ம வந்து மாலை வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி மீதி இருக்க பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். பூவோட பெட்டல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பில் வர மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து சென்டரில் வந்து ஒரு பெட்டல்ஸ் வந்து ரிமூவ் பண்ண பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மூடி இருக்கும். அந்த பெட்டல்ஸ் வந்து இந்த மாதிரி மூடி இருக்கும். அந்த பெட்டல்ஸும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி 2 பக்கமும் நம்ம வந்து கோர்க்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதனால் அதையும் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த 2 பெட்டல்ஸும் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க பெட்டல்ஸ்லையும் நம்ம வந்து எடுத்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், நான் வந்து தனித்தனியாக எடுத்துட்டேன். அந்த பெட்டல்ஸ் தனியாக, அந்த மூடி வருது பார்த்தீங்களா, அந்த பெட்டல்ஸ் தனியாக நான் வந்து 2மே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். அப்போ தான் நமக்கு கோர்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து நீடில் வந்து த்ரெட் போட்டு எடுத்திருக்கேன். த்ரெட் வந்து டபுள் த்ரெட்டாக போட்டு எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி டபுள் த்ரெட்டாக போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. இனி நம்ம வந்து பூ வந்து கோர்த்துடலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து அந்த பெரிய பெட்டல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 பெட்டல்ஸ் இருக்குல்ல, அதை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த பூவோட பின்பக்கம் வந்து அந்த 2 பெட்டல்ஸையும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிக்கும்போது நமக்கு அந்த ஹார்ட் ஷேப்பில் கிடைக்கும். அந்த ஷேப் வந்து கரெக்டாக ஃப்ரண்டில் வர மாதிரி பூவை வந்து நம்ம வந்து கோர்த்துக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. அந்த பூவோட பின்பக்கமாக அந்த 2 பெட்டல்ஸையும் இந்த மாதிரி வளைச்சிக்கோங்க. வளைச்சிட்டு அந்த 2 பெட்டல்ஸ்க்கும் சென்டரில் இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சென்டரில் வரும். கோர்த்தாச்சு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து கோர்க்கணும். கரெக்டாக சென்டரில் கோர்த்துக்கோங்க. இனி நம்ம வந்து அந்த மூடி இருக்கிற மாதிரி பெட்டல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 2 பக்கமும் அந்த பெட்டல்ஸ் தெரிகிற மாதிரி நம்ம வந்து கோர்த்துக்கலாம். கரெக்டாக அந்த மாதிரி அதுவும் சென்டரில் வர மாதிரி கரெக்டாக கோர்த்துக்கோங்க. புறத்துலேயும் அந்த பெட்டல்ஸ் வந்து தெரிகிற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மறுபடியும் நம்ம வந்து இந்த பெட்டல்ஸ் பின்பக்கம் வர மாதிரி 2 பெட்டல்ஸையும் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு கரெக்டாக அந்த பெட்டல்ஸோட சென்டரில் கரெக்டாக அந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. கோர்த்தாச்சு. இனி நம்ம வந்து அந்த மூடி இருக்கிற மாதிரி பெட்டல்ஸ் எடுத்துட்டு 2 பக்கமும் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கோர்க்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அழகாகவும் தெரியும். நல்லா பாருங்கள், அந்த கலர் கான்ட்ராஸ்ட்டும் நமக்கு வந்து கரெக்டாக அழகாக தெரியும். இப்போ நம்ம வந்து இதே சேம் ப்ரொசீஜர்லேயே தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே கோர்க்க போகிறோம். ஆர்ச்சிட் ஃப்ளவர் வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரொம்பவே அழகாக ஒரு மாலை வந்து நம்ம வந்து வீட்டிலே கட்டிக்கலாம். பாருங்கள், ஹார்ட் ஷேப்பில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். நமக்கு பிடிச்ச கடவுளுக்கு வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் டைம்லலாம் கோர்த்து இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். நம்ம வந்து அந்த பெட்டல்ஸ் அந்த மாதிரி இழுத்து எடுத்துக்கோங்க. இழுத்து எடுத்துட்டு கரெக்டாக உள் பக்கமாக விட்டுக்கோங்க. 2 எண்ட்லேயுமே நமக்கு வந்து த்ரெட் வந்து வேணும். அப்போ தான் நம்ம வந்து மாலை யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து இதே சேம் ப்ரொசீஜர்லேயே மறுபடியும் நம்ம வந்து கட்டிகிட்டே வந்துடலாம். கரெக்டாக அந்த மாதிரி கோர்த்துட்டே வாங்க. ஃபஸ்ட்டு அந்த 2 பெட்டல்ஸையும் பின்பக்கமாக மடித்து கோர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மூடி இருக்கிற மாதிரி பெட்டல்ஸை எடுத்துகிட்டு 2 பக்கமும் இந்த மாதிரி கோர்க்கும்போது தான் நமக்கு அந்த கலர் வந்து நல்லா அழகாக தெரியும். இந்த மாதிரி மடித்து நம்ம வந்து கோர்க்கும்போது நமக்கு அந்த ஹார்ட் ஷேப் வந்து
கரெக்டாக அழகாக ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே இதே சேம் ப்ரொசீஜர்லேயே தான் நம்ம வந்து கட்ட போகிறோம். இந்த மாதிரி லென்த்தியான நீடில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து மாலையெல்லாம் கட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மாலை கட்டுறது ரொம்பவே ஈஸி. நம்ம வந்து த்ரெட் அண்ட் நீடில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பூவை இந்த மாதிரி கோர்த்துட்டே வந்தால் போதும். ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து வீட்டிலேயே மாலை வந்து கோர்த்துக்கலாம். மறுபடியும் கரெக்டாக அந்த மாதிரி உள்பக்கமாக எடுத்து விட்டுட்டேன் பாருங்கள் பூவை. இதே மாதிரியே சேம் ப்ரொசீஜர்லேயே நமக்கு எவ்வளோ அளவு லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ அளவு லென்த்துக்கும் நம்ம வந்து கட்டிக்கலாம். பாருங்கள் அந்த ஹார்ட் ஷேப் வந்து ரொம்பவே அழகாக தெரியுது. இதே மாதிரி நம்ம வந்து தேவைப்படுற அளவு லென்த்துக்கு நான் வந்து கட்டிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் நான் வந்து இந்த அளவு லென்த்துக்கு வந்து கட்டியிருக்கேன். நமக்கு சென்டரில் வந்து அந்த ஹார்ட் ஷேப் வந்து கரெக்டாக தெரியுது. அந்த 2 பெட்டல்ஸும் நம்ம வந்து சைடில் கோர்த்துருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பெட்டல்ஸும் கரெக்டாக தெரியுது. இன்னும் நம்ம வந்து இந்த பக்கமும் ஓரளவுக்கு த்ரெட் வந்து விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ ரொம்பவே அழகாக நம்மளோட மாலை ஆர்ச்சிட் ஃப்ளவர் கார்லாண்ட் வந்து நம்ம வந்து ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து கட்டியாச்சு பாருங்கள். சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட்லேயே இந்த மாதிரி நம்ம வந்து ஆர்ச்சிட் ஃப்ளவரை யூஸ் பண்ணி வீட்டிலே நம்ம வந்து மாலை வந்து கட்டிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பார்த்துக்கோங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. நம்ம வந்து அந்த ஹார்ட் ஷேப் வந்து தெரிகிற மாதிரி நம்ம வந்து கட்டியிருக்கோம் பாருங்கள். அது பார்க்குறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாடலில் நீங்கள் வந்து மாலை வந்து கட்டுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.